இன்றைய நாளின் தியானம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை. நம்முடன் நெருங்கி இருக்கும் நபர்களிடம் நாம் வைக்கும் நம்பிக்கை, காணப்படாத இறைவனிடம் நாம் வைக்கும் நம்பிக்கை. கிறிஸ்தவருடைய விசுவாசம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகில் பிறந்து நாம் செய்த பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விட்டார். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் விட்டிருக்கிறார். அங்கிருந்து திரும்பவும் நமக்காக நியாயம் தீர்க்க இந்த பூவுலகத்தில் வருவார் என்ற விசுவாசமே கிறிஸ்தவருடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். ஆமேன்.